39வது சென்னை புத்தக கண்காட்சி சென்னை தீவுத்திடலில் நேற்று துவங்கியது. பப்பாசி எனப்படும் தென்னிய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியை தொழிலதிபர் நல்லி குப்புசாமி துவக்கி வைத்தார். வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக கண்காட்சியில் 700 அரங்குகளில் சுமார் 10 லட்சம் தலைப்புகளில் 1 கோடி புத்தகங்கள் 10% தள்ளுபடி விலையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. புத்தக கண்காட்சியின் முதல் நாளான நேற்றே ஏராளமான வாசகர்கள் ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். இதுகுறித்து தந்தி டிவிக்கு பேட்டியளித்த தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்க தலைவர் காந்தி கண்ணதாசன், வடசென்னை மக்கள் அதிக பயனடையும் வகையிலேயே இந்த முறை தீவுத்திடலில் புத்தக காட்சி நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்த புத்தக காட்சி நாங்கள் வடசென்னைக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். காரணம் என்னவென்றால், தீவுத்திடல் என்பது சென்னையிலிருந்து சற்று தள்ளி கடற்கரை அருகே இருக்கிறது. இதற்கு அருகில் இருப்பது வடசென்னை. இதுவரையில் மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் நடத்தி கொண்டிருந்த புத்தக காட்சி முதல் முறையாக இங்கே வருகிறது. அது ஒரு பெரிய சிறப்பம்சம். இரண்டாவது சிறப்பம்சம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற நமது இந்திய மொழிகளிலும் ஆங்கில மொழியிலும் ஏராளமான அரங்குகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, மகளிருக்காகவும் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஏராளமான அரங்குகள் நாங்கள் இங்கே சிறப்பாக செய்து வைத்திருக்கிறோம். ஏராளமான நூல்கள் அவர்களுக்காக இங்கே இருக்கிறது என்பது பாராட்டத்தக்க ஒரு மிகப்பெரிய விஷயம்.